இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட் அண்ட் ஹெல்த்தி ஹேர் க்ரோத் ஆயில் சீக்ரெட் தான். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெந்தயம், கருஞ்சீரகம், ஃப்ளாக்ஸீட், இதில் மிஸ் பண்ணிடவே கூடாதது வெந்தயம். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, மருதாணி இலை, கருவேப்பிலை, வேப்பிலை, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியம். அடுத்து செம்பருத்தி பூ வந்து நம்ம முடி ஸ்ட்ராங்காக்கும். அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா பச்சைப்பயிறு, செம்பருத்தி இலை, நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 2 பேரிச்சம்பழம்லாம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயத்தை இடித்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. இதில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 10 இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். 2 பாட்டில் ஆஃப் கோகோனட் ஆயில் நான் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு இரும்பு சட்டி காய வச்சு அதில் ஆயில் ஆட் பண்ணி நல்லா ஆயில் கொஞ்சம் வாட்டி ஃபர்ஸ்ட்டு சின்ன வெங்காயம் போட்டுக்கிட்டேன். அதாவது நம்ம இடித்து போட்டிங்கன்னா அதோட சாரெலாம் ஃபுல்லாக இறங்கும். அப்படியே போட்டிங்கன்னா அந்த சாரெலாம் ஃபுல்லாக இறங்காது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை போடவும் நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு, ஃபுல்லாக தெறிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நல்லா ஆயில் ஹீட் ஆன வாட்டி தான் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நீங்கள் போடணும். அடுத்து மருதாணி இலை, அந்த மாதிரி நம்ம வச்சுருக்க எல்லா திங்ஸையுமே நான் ஒன்று ஒன்றா ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் இந்த ஆயில் பார்த்திங்கன்னா 5 இயர்ஸாகவே யூஸ் பண்ணிட்டு தான் வரேன். என் ஹேருக்கு நல்லா ஒரு திக் அண்ட் ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் இப்போ 10th வந்ததுனால நான் அவ்வளோவா யூஸ் பண்ணுறதை விட்டுட்டேன். பட் இப்போ லீவ் தானே, 1 இயருக்கு நம்ம 11th யூஸ் பண்ணிக்கலாம். 1 இயருக்கு வராது. பட் உங்களுக்கு எவ்வளோ ஆயில் தேவையோ அவ்வளோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெட்டி வேறு, அந்த மாதிரி துளசி அதெல்லாம் கூட யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா வந்து எஃபெக்டிவாக இருக்கும். பட் நான் எனக்கு இதுவே போதும்னு இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் மார்னிங்கே கழுவி காய வச்சிட்டேன் ஓரளவுக்கு. அடுத்து நீங்கள் இந்த நைட் டைமில் செஞ்சிங்கன்னா மார்னிங் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படின்னா தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லீவ்ஸோட எசன்ஸ்னால் நல்லா அந்த ஆயிலில் போய் நல்லா எஃபெக்டிவாக ஆகும். நல்லா வந்து லீவ் பண்ணிவிடுங்க. ஒரு 5 ஹவர்ஸ் ஆகுதுக்கு மேக்ஸிமம் இந்த ஆயிலை வந்து எடுத்து வச்சுருங்க தனியாக. அப்படின்னா தான் அந்த ஹீட்டும் ரெடியூஸ் ஆகும். ப்ளஸ் அந்த லீவ்ஸ், அந்த சீட்ஸோட பவர்லாம் அந்த ஆயிலுக்குள்ளே போகும். இந்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னா செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். ரொம்பலாம் கஷ்டப்பட தேவையில்ல. உங்கள்கிட்ட இரும்பு சட்டி இருந்தாலும் எடுத்துக்கலாம், இல்லைனா நார்மல் சட்டி இருந்தாலும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் போட்ட வாட்டி நல்லா இந்த உங்களுக்கு செம்பருத்தி பூ கலர் பார்த்தாலே தெரியும். நல்லா எண்ணெய் கொதிச்ச வாட்டி போடுவோம், கலரே மாறிடுச்சு. இந்த மாதிரி மாறும்போது நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரே பக்கமாக மிக்ஸ் பண்ணுங்கள். இப்படி திருப்பிலாம் மிக்ஸ் பண்ணாதீங்க. நான் வந்து இன்றைக்கி ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பெருசு எடுக்காமல் நான் சின்னது ஒரு பாட்டில் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் இது ஆப்ஷனலில் தான், வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். எனக்கு இது நான் ஆல்மண்ட் ஆயில் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் வந்து ஹேர் ஆயிலோடய யூஸ் பண்ணால் நல்லாயிருக்குன்னு கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டேன். மற்றபடி நீங்கள் வந்து இன்னும் நல்லா ஃபில்ட்ரு பண்ண வாட்டி இன்னும் கொஞ்சம் ஆல்மண்ட் ஆயில், அப்புறமேட்டு நல்லெண்ணெய், அதெல்லாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 6 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் அது வரைக்குமே வச்சுக்கலாம். நல்லா வந்து நீங்கள் இந்த ஆயில் அப்ளை பண்ண வாட்டி உங்களுக்கு நல்லாவே ஒரு 1 மந்த்லேயே நல்ல ரிசல்ட் தெரியும். உங்களுக்கு ஒயிட் ஹேர்ஸ் இருந்தால் கூட அது ஃபுல்லாகவே பிளாக் ஆகிடும். நல்லா வந்து உங்கள் முடி ரொம்ப கொட்டுது அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இது வந்து நல்லா பண்ணிவிடும் இந்த ஹேர் ஆயில். நீங்கள் ஹேர் மாஸ்க் போடுறதுக்குலாம் உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னு பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு சண்டே டைமில் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ஒரு 3 மந்த்ஸ் 2 மந்த்ஸ்க்கு நீங்கள் வேறு எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்ல. இந்த ஒரு ஆயில் யூஸ் பண்ணிங்கனாலே ரெகுலராக உங்கள் ஹேர் க்ரோத்தை நீங்களே பார்க்கலாம். இது சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இதில் நீங்கள் இன்னும் ஆலோவேரா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இன்னுமே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.